ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் பிளாக். நம்ம இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை முறை தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காய் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு அது கூட கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் முழு மிளகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதை நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் ஆக்கி ரெடியாக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி அதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதுக்கு பச்சை வாசனம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு வந்து மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன்னா இதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதே நல்லா மேஷ் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஒரு 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஹோல் சிக்கன் 1 kg 1000 கிராம் இருந்துச்சு. இதையும் வித் போனோட ஆட் பண்ணி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் ஏற்கனவே மசாலாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் அதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சிக்கன் கிரேவி டேஸ்டியாக ரெடியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சம் மல்லி இலை தூவி வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். உண்மையில ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ இதை வந்து சூடு பரோட்டா கூட வச்சு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வறுத்தரைச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.